தி டயகனல்ஸ் ஆஃப் 3 ஃபேஸஸ் ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் பேரலல் பைப்டு. அப்படின்னா நீங்கள் இந்த வார்த்தையை மேபி கேட்டு புதுசாக இருந்திருக்கலாம். மேபி ரெக்டாங்குலர் பேரலல் பைப்புனா ஒன்றும் இல்லை, ஒரு கியூபாய்ட் கீழே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறான், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். ஸோ எல்லா சைடும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ இப்படி வருது பார்த்தீங்களா. ஸோ ஒரு பைப், ஒரு ரெக்டாங்குலர் பைப், சரிங்களா, அதுதான் ரெக்டாங்குலர் பேரலல் பைப்பு, சரிங்களா. என்ன சொல்கிறான், the diagonals of the three faces of a rectangular pipe that meet at the single corner measures root 5, root 10 and root 13. For example, இப்போ இந்த கார்னரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்னரில் இருந்து நான் ஒரு டயகனல் வரைகிறேன். I don't think you get it properly. ஓகே, இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேரலல் பைப்பு. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு கியூபாய்டோ அதுதான் நம்ம பேரலல் பைப்புன்னு சொல்கிறோம், சரிங்களா. அது என்ன சொல்கிறான், இந்த டயகனல் ஃபேஸஸ் இன்னொரு கார்னரில் போய் மீட் ஆகுதான், கரெக்டுங்களா. அப்போது இந்த டயகனல், சரிங்களா, அப்புறம் இங்கேருந்து வர டயகனல், அப்புறம் இங்கேருந்து வர டயகனல், அதெல்லாமே போய் இன்னொரு ஃபேஸில் மீட் பண்ணுது. அப்போது ஒரு ஒரு ரெக்டாங்கிளுக்கு, சரிங்களா, அது இல்லை ஒரு கியூபாய்டுக்கு அதோட ஃபேஸ் டயகனலோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஆப்வியஸாக இது என்னது, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆக போகுது. இது ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்தாக இருந்துச்சு, இது ஹைட்டாக இருந்துச்சுன்னா இது என்னவாக இருக்கும், எல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச்சாக இருக்கும், கரெக்டுங்களா. இது பார்க்குறப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்போ என்ன இருக்கும், ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், கரெக்டுங்களா. அப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்க்குறப்போ எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், கரெக்டாக. ஸோ இதை இந்த சிம்பிள் கான்செப்ட் தான் இந்த சம்குள்ள இருக்குது, சரிங்களா. ஸோ இங்கே எனக்கு என்ன தெரியுது, இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன தெரிஞ்சிருக்கு, இந்த எல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் எனக்கு 5 ரூட் 5. நெக்ஸ்ட் எல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் தான் எனக்கு ரூட் 10. நெக்ஸ்ட் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் தான் எனக்கு ரூட் 13, கரெக்டுங்களா. சரி, இப்போ எனக்கு என்ன கேட்குறேன், வாட் இஸ் தி வால்யூம். அப்போ கியூபாய்டுக்கு ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், சரிங்களா. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5, எல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10, அடுத்தது பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேல்யூ யோசிக்க ஆரம்பிக்கணும், சரிங்களா. இங்கே என்ன பண்ணால் எனக்கு இங்கே லைக் இங்கே 5 வரும்னு பார்த்தா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1, கரெக்டாக. அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 எனக்கு 5 காம்பினேஷனில் வருது, சரிங்களா. அடுத்தது 9க்கு எனக்கு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ எனக்கு காமனாக இருக்க மாதிரி வேல்யூவும் வேணும், அதே மாதிரி எனக்கு 13 வரணும். அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் எனக்கு 13 வருமா. ஸோ இந்த மாதிரி வேல்யூ, அப்போ எனக்கு லென்த்தோட வேல்யூ எதை வேணாலும் இருந்துட்டு போகுது. எனக்கு லென்த்துக்கு பிரெத்துக்கு ஹைட்டுக்கு எக்ஸாக்டான வேல்யூ தேவையில்லை, இந்த மூணுத்தோட மல்டிபிள் பண்ணி எனக்கு இருக்கக்கூடிய வேல்யூ இருந்தால் போதும். அப்போ நான் என்ன எடுத்துக்கலாம், எனக்கு 2ன்னு எடுத்துக்கலாம், 3ன்னு எடுத்துக்கலாம், 1ன்னு எடுத்துக்கலாம், கரெக்டுங்களா. இப்போ நான் பாருங்கள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். இப்போ 2 3 1ன்னு எடுத்தனா 2 ஸ்கொயர் இஸ் 4 ப்ளஸ் 1 5 கிடைக்குதா. அடுத்தது 10க்கு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 10 கிடைக்குதுங்களா. அடுத்தது 13க்கு 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர், அதாவது 4 ப்ளஸ் 9 13 கிடைக்குதா. ஸோ அப்போ எனக்கு வால்யூம் என்ன, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் 6 சென்டிமீட்டர். கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க.